ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான ஒரு அரிசி ரேஷன் அரிசியை வச்சு சூப்பரான ஒரு அரிசி உருண்டை தாங்க பார்க்க போகிறோம். நான் ரேஷன் அரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சிச்சுங்க. அரை கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேங்க. அதையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 கிலோ பாசிப்பருப்பு, ஒரு 8 ஏலக்காய் போல் எடுத்திருக்கேன். இப்போ அந்த அரிசி நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு வடைச்சட்டியில் போட்டு இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாரம்பரியமாக வெறும் அரிசி மட்டுமே வச்சு இந்த உருண்டை பண்ணுவாங்க. நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாசிப்பருப்பும் சேர்த்து பண்ணியிருந்தேன். இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங்கில் ஸ்கூல் போயிட்டு வருவாங்க பார்த்திங்களா, அப்போ இந்த மாதிரி உருண்டையாக பண்ணி வச்சுட்டு கொடுத்தோம்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே நம்ம அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஹையில் வச்சு வறுத்தோம்னா கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடுங்க. இப்போ நல்லா நான் வறுத்துட்டேன். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வறுத்து இப்போ எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி மீதி உள்ளதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுத்ததையும் போட்டாச்சு. போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஒரு பிளேட்டில் போட்டு. இப்போ அந்த 1/4 கிலோ பாசிப்பருப்பு, அந்த ஏலக்காவும் இப்போ தனியாக நான் வடைச்சட்டியில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கருகுடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சுங்க. அதையும் அந்த அரிசி கூடயே நல்லா பிளேட்டில் நம்ம மாற்றி போட்டு வச்சுக்கலாங்க, ஆறட்டும். பாசிப்பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. அதே மாதிரி வெல்லத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தூசி கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அது நம்ம சாப்பிடும்போது நறுன்னு இருக்காது. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு இப்போ வறுத்து இந்த பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ எல்லாமே ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு நான் ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. நான் எடுத்திருக்க அரிசியும் அந்த பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 3 டைமாக போட்டு அரைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக போட்டாச்சு. இப்போ போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டைமும் அதிகமாக எடுக்காது. நம்ம இந்த வறுக்கிறது மட்டும்தான், செய்கிறது டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா நெய்ஸாக இருக்கணும். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்கம் நம்ம நல்லா வெல்லம் நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது ஒரு வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வடிகட்டியாச்சுங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம அரிசியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன் அந்த 1/2 கிலோ வெல்லம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க இந்த உருண்டைக்கு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. அது லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக நல்லா கலந்து இப்போ எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 டீஸ்பூன் போல் நெய் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் ஊற்றினோம்னா அந்த லட்டில் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். அதனால தான் அந்த நெய் ஊற்றுறது. பாருங்கள், இப்போ ரொம்ப கொஞ்சம் சூடாக இருக்குது. அதனால் நான் கை வச்சு பிசைய முடியல. கொஞ்சம் சூடு ஆறுனதும் இப்போ நான் உருண்டையாக போட்டுக்கிறேன். இது நம்ம 6 மாதம் 7 மாதம் வச்சு நம்ம சாப்பிட்டாலுமே ஒன்றும் கெட்டு போகாதுங்க. நல்லாயிருக்கும். வெளியிலையே வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதே மாதிரியே எல்லா உருண்டையும் பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாங்க. இது நம்ம அதிகமாக சர்க்கரையும் நம்ம சேர்த்துறது இல்லைங்களா, அதனால் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் எடுத்திருக்க அரிசிக்கு எனக்கு சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.